வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் சுக்கா வறுவல். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. நீங்கள் காளான் மட்டும் நீங்கள் வாங்கிட்டா போதும், மித்த எல்லாமே ரெடி மிக்ஸ் பவுடர் மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வெங்காயம் தக்காளி நறுக்கிற வேலையெல்லாம் இல்லை. இந்த காளானை நறுக்கி நம்ம இது போடுறது 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு நாங்கள் எடுத்துருக்கிறது ஒரு பாக்கெட் காளான் 200 கிராம் அளவு இருக்குது. அதை நல்லா உங்களுக்கு தகுந்தாப்பில் நறுக்கிக்கோங்க. ரொம்ப பொடிசாக இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நார்மலாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் இந்த காளான் வைக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இந்த வறுவல் சுக்கா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு ஏற்கனவே நம்ம சோம்பு தூள் வேறு போட போகிறோம். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இஞ்சி வெள்ளைப்பூடை நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. நாங்கள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன். இது வீட்டிலே அரைச்சது சோம்புத்தூள், நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் ஏற்கனவே மட்டன் சுக்கான்னு ஏற்றிருப்பேன், அதே மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும். அப்படியே இதே நான் சொல்கிற மாதிரி அதே ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காளான் வறுவல் கிடைக்கும். இப்போ நாங்கள் மஷ்ரூமை நல்லா நறுக்கியாச்சு. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மஷ்ரூம் வாங்கும்போது நல்லா கெட்டியான மஷ்ரூமாக பார்த்து வாங்குங்க. ரொம்ப நாள்பட்டதாக வாங்காதீங்க. அப்போ தான் நம்ம என்ன டிஷ் பண்ணாலும் அதோட ருசி நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சோடனே அந்த சோம்பு போட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு இடித்து வச்சதையும் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு ரொம்ப கருக விட்டுறாதீங்க. லைட்டாக வதக்கணுன்னே நம்ம இந்த காளானை சேர்த்துடலாம். ஏன்னா காளான் சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்கும் போதே அந்த வாசம்லாம் போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சதில் பாதி உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் மீதி உப்பையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த காளான் வேகிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டிருக்கோம், பாதி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை மூடி வச்சாதான் அந்த காளான்லேருந்து தண்ணி வரும், அதெல்லாம் வற்றணும். இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தண்ணி எப்படி வந்திருக்குதுன்னு. அந்த மூடி வச்சதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தண்ணி காளான்லேருந்து வெளியே வந்திருக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம மசாலாவை சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், மிளகாத்தூள் காரம் தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள், சோம்புத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாதி மீதி உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மசாலாலாம் போட்டு ரொம்ப நேரமும் அந்த வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்க தேவையில்லை. மஷ்ரூம் சீக்கிரமே வதங்கிடும். லைட்டாக அந்த வாசம் வந்தோடனே நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே சிக்கன் சுக்கா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. திடீர்னு கெஸ்ட்டு வந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கே ரொம்ப பசிக்குது, காளான் வச்சு கிரேவிலாம் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இந்த அளவுக்கு இதை சிம்பிளாக செஞ்சிடலாம் 5 நிமிஷத்தில். இதை நீங்கள் ஒன்று டேஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு இவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மஷ்ரூம் சுக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.